உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பணிவன்போடு துலாம் ராசி நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். துலாம் ராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எவ்வாறு அமைய இருக்கிறது? சிறப்புகள் என்னவென்றால், கிரகங்களுடைய பயிற்சி தான் மனிதனை வாழ வைக்கிறது. அந்த கிரக பயிற்சி என்பது 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி மிகப்பெரிய நவக்கோள்களில் ஒன்றாகிய சனீஸ்வர பகவான் பயிற்சியாகிறார். அவர் துலாம் ராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வருகிறார். 6ஆம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னா, ஜோதிட நூல்களிலேயே 6ஆம் இடம் என்பது எதிரி, நோய், கடன், விபத்து, வழக்கு இவைகளை சொல்லுகின்ற இடம்தான் 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார் என்றால், பாவக்கோள்களில் மிகப்பெரிய வலிமையானவர் அவர். 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருவது ஒரு ஜாக்பாட் தான். 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்தால் எதிரிகள் நாஸ்தி, கடன் நாஸ்தி, நோய் நாஸ்தி. விபத்தே ஏற்பட்டாலும் இறைவன் கையேந்தி காப்பாற்றி விடுவார். வழக்குகளும் அப்படிதான். நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருக்கிற வழக்குகள் தீர்ப்புக்கு வரும். நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத கடன் தீர்க்கப்படும். நீண்ட நாட்களாக உடல் உபாதைகள் இருந்தால் தீர்க்கப்படும். விபத்துக்கள், ஆபத்துகள் ஏற்படாத அளவுக்கு பாதுகாத்துக் கொள்வார். 6ஆம் இடம் என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம் சனி பகவானுக்கு. மனிதனுக்கு எதிரி, நோய், கடன் தீர்ந்தால் அப்புறம் அதை விட வேற என்ன வேணும் உலகத்தில்? இதை தீர்ப்பதற்கான வழிமுறையை துலாம் ராசினியர்களுக்கு செய்து கொடுப்பார் சனீஸ்வர பகவான் என்பதில் சந்தேகத்திற்கு இட வேண்டாம். சனி பயிற்சி ஆகியும் நான் சொன்ன நிலைகள்லாம் அப்படியே தான் சார் இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஜனன காலத்தில் ஏதோ ஒரு வரம் தவறாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஜனன காலத்தில் தசாபுத்தி சாதகமாக இல்லை என்ற அர்த்தம். ஒருவேளை தசாபுத்தி சாதகமாக இருந்தால் நான் சொன்ன அத்தனையுமே நடந்துடும். எதிரிகள் விலகிவிடுவர், நோய் தீர்ந்துவிடும், கடன் நிவர்த்தியாகும், ஆபத்துகளிலிருந்து வெளியே வந்து விடலாம், வழக்குகள் நிவர்த்தியாகும். தசாபுத்தி சாதகமாக இருக்க வேண்டும். இதை நான் அடிக்கடி எல்லோருக்கும் சொல்வது தான். ஆகவே சனி பயிற்சி என்பது துலாம் ராசினியர்களுக்கு மிகவும் சிறப்பு என்பதில் எந்த சந்தேகத்திற்கும் இட வேண்டாம். அதை எனது அன்பு சகோதர சகோதரிகள் மனதில் பதிவு பண்ணி கொள்ள வேண்டும். அடுத்ததாக சிறப்பான இன்னொருத்தர் குரு பகவான். அவர் 2026 ஜூன் மாதம் 26ஆம் தேதி பயிற்சி ஆவார். அவர் கடகத்துக்கு வருவார். துலாம் ராசி நேயர்களுக்கு குரு என்பவர் 10ஆம் இடத்திற்கு வருவார். 10ஆம் இடத்திற்கு வருவார். பொதுவாக ஒரு கருத்து, குரு பகவான் ஆட்சி வீடுகளில், உச்ச வீடுகளில் இருக்கும்போது அது நிச்சயமாக கெடுதல் செய்ய மாட்டார் என்று நான் நூல்களில் படித்திருக்கிறேன், சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருவது சிறப்பு தான். 10ஆம் இடம் என்பது என்ன? பதவி ஸ்தானம் தான். அது கர்மஸ்தானம் என்று பொருள், பதவி ஸ்தானம் என்று பொருள், அல்லது வேலை என்று பொருள். எந்த நிலையிலும் அவர் உங்களை கெடுதல் செய்ய மாட்டார். மேலும் எல்லோருக்கும் சொல்வது போல, குரு பகவான் சனி பகவானை பார்வையிடும் காலம் ஓராண்டு காலம். குரு பகவான் சனி பகவானை பார்வையிடும் ஒரு காலம் ஓராண்டு காலம். ஆகவே 2 அதிகோள்கள், அதாவது பலம் வாய்ந்த கோள்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. குரு வீட்டில் சனி பகவான் இருக்கிறார். குரு பகவான் அவரை பார்ப்பார். அப்போ மேலும் குரு பகவானால் நன்மை ஏற்படுகிறதோ இல்லையோ, சனி பகவானால் ஆக வேண்டிய வேலைகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். நம்ம முதல்ல சொன்னதுதான். சனி பகவான் தான் செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்தாலே நாம் நிவர்த்தி தானே. ஆகவே குரு பயிற்சி என்பது சிறப்பான இடமே. சில பேருக்கு 4ஆம் இடத்தை பார்க்க போகிறவங்க வீடு, பூமி, வாகனம் அந்த மாதிரி கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
குரு பகவான் வந்து 2ஆம் இடத்தை பார்வை செய்யப்போனாலும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்தில் வந்து சனி பகவான் இருப்பது வந்து சுபக்கடனாகவும் அது மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆகவே குரு பெயர்ச்சி என்பது சிறந்த பயிற்சி. அவர் சிறப்பாக 4ஆம் இடத்தை பார்ப்பார், 2ஆம் இடத்தை பார்ப்பார், 6ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், குடும்பம் சிறப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் வீடு, பூமி, வாகனங்கள் வந்து நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். 6ஆம் இடத்தை குரு பார்த்தனால் எதிரி, நோய், கடன், விபத்து வழக்குகள் வந்து தவிர்க்கப்படும் என்பது சந்தேகத்திற்கு இடமே இல்லை. இவையெல்லாம் சுபமாக நடக்க வேண்டுமென்றால் தசா புத்தி சாதகமாக இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து, நீங்கள் நல்ல ஜோசியர் இல்லையா சார் கேட்கக்கூடாது, தொலைத்தொடர்பில் இருக்கவங்க இதை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறனால தான் இந்த பதிவே. என் அருகாமையில் என்னை சந்தித்து கொண்டிருக்கின்ற 25 ஆண்டுகளாக சந்திக்கின்ற நண்பர்கள் அனைவரும் என்னை நேரடியாக வந்து பார்த்து விடுவார்கள். காண இயலாதவர்கள், காண முடியாதவர்கள் தெரிந்து கொள்ளத்தான் இந்த பதிவு. ஆகவே அடுத்ததாக இந்த ஆண்டு நிகழ இருக்கிறது. இந்த ஆண்டின் இறுதியில் நடக்க இருக்கிற விஷயம் என்னவென்றால், ராகு கேது பேச்சும் இந்த ஆண்டு நிவர்த்தி ஆகிறது. அவர்கள் வந்து சிறப்பான ஒரு இடத்துக்கு வருவாங்க. அவரும் 4ஆம் இடம் 10ஆம் இடமாக மாறுவார்கள். பாவிகளில் வந்து 4ஆம் இடத்துக்கு வந்து ராகு வருவது கொஞ்சம் கெட்ட இடம்தான் என்றாலும் உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தி கொள்ள வேண்டும். 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் அதுவும் நிவர்த்தி தான். 10ஆம் இடத்தில் குருவும் கேதுவும் ஒன்று சேர்ந்திருப்பதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. நவம்பர் மாதத்திலிருந்து அடுத்த மே, ஜூன் வரை குருவும் கேதுவும் ஒன்றாக சேர்ந்திருப்பார்கள். குருவும் கேதுவும் ஒன்று சேர்வது என்பது கோடீஸ்வர யோகம் என்று சொல்லப்படுகிறது. ஜோதிடத்தில் யோக வரிசைகளில் கிட்டத்தட்ட 1000 சொச்சம் யோகங்கள் இருக்கிறது. அந்த யோகங்களில் வந்து பார்த்திங்கன்னா, குருவும் கேதுவும் சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லப்படுகிறது. அது அபூர்வமான சேர்க்கை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்கோம். அந்த அடிப்படையில் கோச்சாரத்தில் அவர்கள் இருவரும் நவம்பர் மாதத்திற்கு பின் மே, ஜூன் வரை இணைந்தே இருப்பார்கள். அது ஒரு மிகப்பெரிய வெற்றிக்குரிய இடமாகும். அந்த காலகட்டத்தில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு குருவும் கேதுவும் ஒன்றாகவே இணைந்திருப்பார். அது ராஜயோகமான குழந்தைகளாக பிறக்கும் என்பது உண்மை. அதில் சந்தேகத்திற்கு இட வேண்டாம். குருவும் கேதும் சேர்க்கையோடு இருக்கும் காலத்தில் குழந்தை பிறக்குமானால் அவர்கள் கோடீஸ்வர யோகம் தானே. அவரவர் வாங்கி வந்த வரத்திற்கு ஏற்றவாறு அவர்களுடைய சிறப்பான ஒரு ஆதிக்கத்தில் அவங்க பிறப்பாங்க. இது ஒரு அனுபவ செய்தி. ஆகவே 2026ஆம் ஆண்டு துலாம் ராசி நேயர்களுக்கு வெற்றிக்கான ஆண்டுதான் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. ஏன்னா அனைத்து கிரகங்களும் சுபமான இடத்துக்கு வருகிறார்கள். ஆகவே துலாம் ராசி நேயர்கள் 2026ஆம் ஆண்டினை எதிர்கொண்டு அந்த கிரக பயிற்சிகளின் ஆதிக்கத்தை பெற்று நலமோடு வாழ என்னுடைய அன்பான பிரார்த்தனையும் வேண்டுதலும். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன்.